தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். For the prophecy came not in old time by the will of man, but holy men of God spake us. They were moved by the Holy Ghost. Moved. எப்படி ஒரு ஷிப்பை வந்து ஒரு காற்று தூக்கிக்கிட்டு போதோ அப்படி மூவ்டு பை ஹோலி ஸ்பிரிட். ஏவுதல்னு அதுதான், உங்களை அப்படியே கொண்டு போவார். ஏவப்பட்டபடி நடப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒன்று. நீங்கள் ஏவப்பட்டபடி ஜெபிங்க, ஏவப்பட்டபடி வேதம் வாசிங்க. உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஏவுறாருன்னு அதை பிகாஸ் காட்ஸ் மூவ். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய மூவிங் இருக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்குள்ள வேர்ல்டு மூவ், ஈவில் மூவ். ஆமென். உலகம் மூவ் பண்ணும், உலகம் மூவ் பண்ணும், இருக்க விடாது. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. எஸ், த காட்ஸ் மஸ்ட் மூவ், ஹோலி ஸ்பிரிட் மஸ்ட் மூவ். ஆமென். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா உங்களை அப்படியே கர்த்தர் என்ன செய்வார்? மேத்யூ 4:1 படித்தது போல, ஹி லெட் பை ஹோலி ஸ்பிரிட். அவர் ஆவியானவரால் நடத்தப்படுவீங்க. பெசகாம உங்களை நடத்துவார். இப்போ லூக் 4:1 படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் drive, lead, fill. Then you speak.